சுவையான வடகறி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 அழகு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 4 காய்ந்த மிளகாய் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கணும். ஒரு அழகு கடலைப்பருப்பை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே 2 பல் பூண்டு தோலோடவே சேர்த்துட்டு ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பையும் போட்டு ஒரு 4 ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து இதை நல்ல தளன்னு மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு கலந்துட்டு இப்போ இதை எண்ணெயில் போட்டு மிதமான தீயில் சின்ன சின்ன பகோடாக்களாக கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். எல்லா பக்கோடாவையும் பொரிச்சு எடுத்த பிறகு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு தடவை இது மாதிரி ஈவனாக பொரிச்சு எடுத்துட்டோன்னா பக்கோடாக்கள் ரெடி ஆகிடும். மிதமான தீயிலே வச்சு பொரிச்சு எடுத்தாதான் பக்கோடாக்கள் நல்லா வெந்து வரும். இப்போது நம்ம வடகறி தாளிச்சிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மசாலா பொருட்களை போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு பொடியாக நறுக்கின 2 வெங்காயத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூடயே சேர்த்துட்டு மஞ்சள் தூள், உப்பு போட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். எப்போவுமே இது மாதிரி தக்காளியோடு நம்ம இஞ்சி பூண்டு வதக்கும் போது அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய், வடையில் வேற 4 மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம். இது இல்லாமல் மசாலா காரம் வேற இருக்குது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கின பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்க பக்கோடாக்களை இது மாதிரி லேசாக உதிர்த்து விட்டு சேர்த்துக்கணும். 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை தூளை ஒரு 1/2 கிளாஸ் தண்ணீரில் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு அந்த பொட்டுக்கடலை தண்ணியும் கடைசியாக சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இதை ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கடாயில் தாளிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குக்கரில் தாளித்தோன்னா நல்ல உப்பு, காரம், மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா இறங்கி வடகறி பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் வடகறி ரெடி ஆகிடும். ஒரு விசில் வந்து ஸ்டீமில் நல்லா அடங்கியாச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்ல கமகமன்னு ரொம்பவே சுவையான வடகறி ரெடி ஆயிடுச்சு.
சூப்பரான சுவையில் இந்த வடகறியை இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க.